தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன், இது யாருமே சொல்ல கிடையாது. ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை பற்றி நெகட்டிவான விமர்சனங்களை கொடுக்கணும். ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு டைரக்டரை பேஸ் பண்ணி இந்த படத்துக்கு மீது அவ்வளவு தாக்குதல்கள் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சுன்னு தெரியல. வணக்கம். சிவா அருண் டிவியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல்னு சொல்ல வேணாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இயக்குனர் சங்கர் 1992 ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ அர்ஜுன் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் தான், பட் பெரிய அளவில் அவர் வந்து சோபிக்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜென்டில்மேன் படம் எஜமான் படமும் நேருக்கு நேர் மோதுது. இதில் எஜமான் படத்தை விட ஜென்டில்மேன் படம் வந்து பிரேக்கப் ஆகுது, பிளாக் பஸ்டர் ஹிட்டு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு. அப்போ தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் யாரா இந்த டைரக்டர் புதுமுக டைரக்டராக இருக்கார், ஆனால் மேக்கிங் ஸ்டைல் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பிரபுதேவா வச்சு எடுக்கிறாரு. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரபுதேவா அர்ஜுன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் கிடையாது. ஆனால் அந்த ஃபெமிலியர் இல்லாத ஃபேஸை வச்சு இந்த 2 படங்களும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதாவது ஒரு இயக்குனர் வந்து சாதாரணமாக வந்து மேலே வர முடியாது. எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் சங்கர் அவர்கள் வந்து அப்போ வந்து அந்த 2 படத்தை ஹிட் கொடுத்தாரு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படிங்கிற ஒரு படத்து மூலமாக அவர் வந்து கமல் அவர்களை வச்சு இயக்குறாரு. அந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டை இழப்புது. அந்த டைமில் வந்து அவ்வளோ ஒரு ஹிட்டு. சன் டிவி வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து டெலிகாஸ்ட் ரைஸ் வந்து நம்ம ராஜ் டிவி வந்து அந்த படத்தை வந்து வாங்கியிருந்தாங்க. அவ்வளோ மேக்கிங் ஸ்டைலு, அந்த கதை அம்சம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறமா சங்கர் கிட்ட இருந்து ஒரு பிரேக் வந்து எடுத்துக்கிறாரு. அந்த பிரேக்கில் வந்து பிரசாந்தை வச்சு ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு. பிரசாந்தை வச்சு அவர் எடுக்கக்கூடிய அந்த படத்துடைய பேர் ஜீன்ஸ். உலகளி ஐஸ்வர்யாவை வந்து அந்த படத்தில் வந்து கமிட் பண்ணி நடிக்க வச்சுருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இருவர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து மணிரத்னம் வந்து இயக்கக்கூடிய படத்தில் வந்து அறிமுகமாயிட்டாங்க. இந்த படத்தின் மூலமாக உலக அதிசயங்கள் 7 வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த ஒரு பாடலும் வந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சங்கர் ஏஆர் ரஹ்மான் இந்த காம்போ வந்து டைமில் வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ஸோ அந்த படம் வெளியே வந்தோடனே ஸ்டோரி வைஸ் அந்த படம் வந்து பெரிய அளவில் ஒரு ஸ்டோரி கிடையாது. ஆனால் அந்த மேக்கிங் ஸ்டைலு அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண அந்த விதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த டைமில் சங்கரே சொல்லியிருந்தாரு, இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாக நான் எடுக்கணும், அதாவது நாசர் கேரக்டரால் வந்து கவுண்டமணியை வச்சு தான் நான் பண்ணணுன்ட்டு இருந்தேன், ஆனால் அவருடைய கால் ஷீட் கிடைக்காதனால நாசர் அவர்களை வச்சு நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இந்த 4 படத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சங்கர் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்த ஒரு படம் தான் 2000 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, முதல்வன் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி இந்த படத்தை வந்து ரஜினி கிட்ட வந்து இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. ரஜினி வந்து கால் ஷீட் கிடைக்காதனால அர்ஜுன் வந்து இந்த படத்தை நடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த படத்தை வந்து இயக்குனது சங்கர் மற்றும் மாதேஷ் அவர்கள், அதாவது கோ ப்ரொடியூசர்னு சொல்லக்கூடிய மாதேஷ். அவர் வந்து விஜயை வச்சு மதுரை அப்படிங்கிற ஒரு படத்தை கூட இயக்கியிருந்தார். ஸோ முதல்வன் படம் வந்தோடனே அப்படியே ஸ்டன் ஆகுது. அந்த டைமில் வந்து டிஎம்கே வந்து கருணாநிதி தான் அப்போ வந்து சிஎம்மாக இருக்கார். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகும்னு பார்த்தா அந்த டைமில் எப்படியோ சரி கட்டிட்டாங்க. மேபி இந்த டைமில் சோசியல் மீடியா இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. அந்த படத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் நாயக் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து ஹிந்தியில் பண்ணார், ரீமேக் பண்ணார். அந்த படம் வந்து பெருசாக போகலை. அப்புறம் ஒரு 3 வருஷம் சங்கர் வந்து கேப் எடுத்தார். அந்த கேப்பில் வந்து வெளியே வந்த படம் தான் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். 5 படத்தை கொடுத்த சங்கர் வந்து நடுவில் ஒரு 2 படங்கள், 1 2 இந்த 2 படம் வந்து லவ் ஸ்டோரி பேஸில் பண்ணியிருப்பார். அதுலேயும் ஒரு சில சோசியல் மெசேஜும் சொல்லியிருப்பார். லஞ்சம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே தாரக மந்திரமாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம சாதாரணமாக யார்கிட்டையும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு மீடியா வழியாக தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதே சங்கர் தான். பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஃபன்னியான ஒரு காமெடியான படம் தான் பாய்ஸ். இந்த படத்தில் வந்து அடல்ட் மூவியாக கன்வே ஆனதுனால இந்த படம் வந்து ஒரு ஹிட்டுன்னு சொல்லலாம், ஃபெயிலியர்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் சங்கர் வந்து உடனே அடுத்த ஒரு ப்ராஜெக்டில் கை வைக்கிறார். இந்த படத்தை, அதாவது கிட்டத்தட்ட 6 படங்கள் ஏஆர் ரஹ்மான் கூட்டணியில் வந்த படங்களாக இருந்துச்சு. 7ஆவதாக வரக்கூடிய படம் வந்து ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் அந்நியன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து சங்கர் வந்து எடுக்கிறாரு. இந்த படத்தில் வந்து மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே இந்தியன், ஸோ முதல்வன் இதை மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்டோரி மாதிரியே வரும். ஐ மீன் ஜென்டில்மேனை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆனால் அதில் வந்து அந்த கதைக்கு வந்து ஏற்ற அளவுக்கு விக்ரம் வந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு அவுட்புட் கொடுத்துருந்தாரு. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். சரி, அதுக்கப்புறம் 2005 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் சங்கர் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறாரு. அந்த பிரேக்கில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2007 வந்து சிவாஜி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி 2008 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மேக்கிங் ஸ்டைலில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி ஹிட்னா சிவாஜி தான். ஆனால் அந்த படத்தை எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டான எந்திரன் படத்தை வந்து, அதாவது ரோபோ அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து கமலை வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு பாதி ஷூட்டை வந்து பண்ணிட்டாரு. அதை முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களை வச்சு அந்த படத்தை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. படம் பிளாக் பஸ்டர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு. அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஹாலிவுட் தரத்தில் நம்மளால் படம் கொடுக்க முடியுங்கிறத சங்கர் தான் ப்ரூவ் பண்ணார். இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு சின்னதாக பிரேக் எடுத்தார். ரீமேக் பண்ணார். 3 Idiots அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணி விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த் 3 பேர்த்த வச்சு 3 Idiots அப்படிங்கிற படத்தை வந்து ரீமேக் பண்ணி எடுத்தார். அந்த படமும் ஓரளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டு தான். இதுக்கப்புறம் சங்கர் வந்து தன்னுடைய மேக்கிங் ஸ்டைலில் இன்னொரு படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 விக்ரமை வச்சு ஐ அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்தார். இந்த படம் வந்து ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் தான் தயாரித்தார். ஓப்பனாக சொல்லணும்னா இந்த ஸ்டோரி வைஸ் ஓகே தான், பட் படம் வந்து பெரிய அளவில் போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் அவர் வந்து ஸ்டோரி வைஸ் சின்னதாக அந்த அன்னியன் ஸ்டைல்லே லைட்டாக வந்துச்சு. ஆனால் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட்டு தான். சரி, இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் 2.0 அப்படிங்கிற எந்திரன் 2 வந்து அவர் மேக் பண்ணார். இந்த படத்தில் அக்ஷய் குமாரையும் உள்ளே வந்து இணைச்சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2 பேருமே நடித்தாங்க. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பிரச்சனைகள், கல்பாத்தியஸ் அகோரம் கிட்ட இந்த ஸ்டோரி வந்து போச்சு. ஸோ அவங்க வந்து இதை வந்து எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆனதுனால இந்த படத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஹிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சங்கர் வந்துட்டு இந்தியன் 2 கமலை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ப்ராஜெக்டை கை வச்சதுலேருந்து பல அடிகளை அவர் சந்திச்சிட்டார். அந்த சந்தித்ததுக்கப்புறம் 2024 இந்தியன் 2 படம் வருது. சங்கர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை வந்து அப்படியே வேற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்க. இவரை வந்து இப்போ நான் எதுக்காக சங்கரை பற்றி நான் பேசுகிறேன்னா, சோசியல் மீடியா ஃபுல்லாமே சங்கரை பற்றி நெகட்டிவான ஒரு ஸ்ப்ரெட்டு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்களே தவிர, சங்கர் அப்படிங்கிற கூடியவர் யார்? ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் தான் சங்கர். அவருக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய ஒரு திறமை யாருக்கிட்டனா, நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய தகப்பனார் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம விசுவலாக காட்டணும். ஏன் அவர் நினைச்சா வந்து ஹரி மாதிரியோ, பேரரசு மாதிரியோ, தரணி மாதிரியோ இருக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ் மசாலா மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு போக தெரியாதா? எதுக்காக அவர் அந்த சோசியல் மெசேஜை சொல்லணும்னு உள்ளே வந்தாரோ அதை நல்ல விதமாக சொல்லிட்டார். இந்தியன் 2 படத்தை வந்து நெகட்டிவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தரங்குறைவாக வந்து சோசியல் மீடியாவில் வறுத்து எடுத்துட்டாங்க. அடுத்ததாக கேம் சேஞ்சர் வரப்போகுது. இந்த படத்தை வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன், இது யாருமே சொல்ல கிடையாது. ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை பற்றி நெகட்டிவான விமர்சனங்களை கொடுக்கணும். ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு டைரக்டரை பேஸ் பண்ணி இந்த படத்துக்கு மீது அவ்வளவு தாக்குதல்கள் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சுன்னு தெரியல. இப்போ நீங்கள் எடுத்து யூடியூப்பில் சங்கர்னு அடிச்சிங்கன்னா அத்தனை பேருமே கேம் சேஞ்சரை வந்து வறுத்தெடுத்துருக்காங்க. வரக்கூடிய அத்தனை பேருமே அந்த படத்தை வந்து தப்பாக தரங்குறைவாக பேசுகிறாங்க. ஸோ ஒரு படத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா என்ன படத்தை வந்து நீங்களாக வந்து அந்த படத்தை எடுக்க போகிறீங்க? ஒரு 500 கோடி போட்டு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறான், ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறான். அந்த டைரக்ட் பண்ணக்கூடியவங்க வந்து நீங்க விசுவலா பாருங்க, ஒரு என்டர்டெயின்மெண்டா நீங்க பாருங்க. உங்களுக்கு வந்து படம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பார்ட் ஆஃப் லைஃப் தான் தவிர அது வந்து உங்களோட லைஃப் கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்ல அவங்க எடுக்கிறாங்க. ஸோ கேம் சேஞ்சர் படத்தை நான் ஃபுல்லாக பார்த்தேங்க. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எஸ்.ஏ. சூர்யாவுடைய ஆக்டிங் வந்து வேற லெவலில் வெறித்தனமாக பண்ணியிருக்காரு. மனுஷன் வந்து என்ன கேரக்டர் கொடுத்தாலும் முட்டையே அடிச்சிட்டாருங்க இந்த படத்தில். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ராம் சரண் வந்து இது ஒரு ரீமேக் மூவி தான், தமிழில் வந்து இது ரீமேக் தான், பட் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு கலெக்டருக்கும் ஒரு அமைச்சருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ இன்டர்வல் பிளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெறிக்கி விட்டுச்சுங்க. அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்மளே சீட்டோட எஜ்ஜு நுனியில் வந்து பார்க்கக்கூடிய அளவில் இந்த ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு.
எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கழுவி கூட ஊற்றலாங்க, ஊற்றிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு ஒரு சின்ன கவலை கூட கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சங்கரை ரொம்ப பேசிக்காக வந்து சங்கருடைய படங்களை பார்த்து தான் நானும் வளர்ந்தேன். எனக்கு சங்கரை வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜென்டில்மேன், காதலன் படம்லாம் அவ்வளோ ஃபேனு நான். இப்போ போட்டால் கூட உட்காந்து நான் பார்ப்பேன், அவ்வளோ பிடிக்கும். எதுக்காக வந்து அந்த ஒரு மனுஷனை மட்டும் இவ்வளோ நெகட்டிவாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல.